வியூவர்ஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். இன்றைக்கி பாருங்கள், சின்னக்கா சமையலில் வந்து அருமையான ஒரு பாயசம், கேரட் வச்சு கேரட் பாயசம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ஜவ்வரிசி பார்த்திங்கன்னாக்கா, முதல்ல நல்ல ஒரு சுடுதண்ணி நல்ல கொதிக்க வச்சு அதில் நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இதை பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணிட்டு இதை தனியாக வந்து நம்ம ஃபில்டர் பண்ணோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னாக்கா இது நல்லா வந்து கொதித்து நல்லா வெந்துடும். நீங்கள் பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தான், 5 நிமிஷத்தில் நல்லா வந்து அது கண்ணாடி மாதிரி வந்துடும். அந்த ஜவ்வரிசி வந்து கண்ணாடி பதத்துக்கு நமக்கு வந்துடும். இப்போ அதை எடுத்து நம்ம தனியாக வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு மேலும் இந்த பிசு தன்மை இருக்கக்கூடாது. மறுபடியும் தண்ணி ஊற்றி கூட மறுபடியும் ஒரு முறை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கனாக்கா ஒரு பாத்திரத்தில் பாருங்கள், பக்காவாக ரெடி ஆகிடுச்சு ஜவ்வரிசி. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் வந்து தேவையான அளவுக்கு பால் ஊற்றுறோம். பால் நல்லா திக்காக காய வைக்கிறோம். அந்த பால் வந்து அந்த இருக்கட்டும், நல்ல தண்ணியெல்லாம் இது ட்ரை ஆகிட்டு நல்ல ஒரு நல்லா காயட்டும். காஞ்சி பாருங்கள், மஞ்சள் கலர் வந்துடுச்சு. நம்ம எந்த கலரும் பயன்படுத்தலை. அந்தளவுக்கு நல்ல காஞ்சத்தில் கேரட்டை வந்து நல்லா தோலை எல்லாம் நீக்கி கழுவிட்டு அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டாலும் ஓகே, அதை அப்படியே தேய்ச்சிக்கிட்டாலும் ஓகே. இப்போ நான் வந்து மிக்சியில் போட்டு மையை அடிச்சுட்டு நெய்யில் போட்டு நல்லா வறுக்கிறேங்க. நல்லா வறுத்துட்டு இதில் முந்திரியும் தேவையான அளவுக்கு, கொஞ்சம் ஏலக்காய் தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் நான் இதில் போட்டு நல்லா ட்ரையாக வந்து கேரட் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இது அப்படியே எடுத்து அந்த பாலில் நம்ம போடும்போது பார்த்திங்கனாக்கா நமக்கு கேரட்டோட நேச்சர் கலர் நமக்கு அப்படியே வந்துடுதுங்க. நமக்கு அந்த பால் பாயசத்துக்கு தேவையான அந்த கலர் நமக்கு இதுலேயே வந்துடுறதுனால நம்ம வேறு எந்த பவுடரையும் நம்ம பயன்படுத்தலை. இப்போ நல்லா கொதிக்க விடுவோம். இதில் வந்து நமக்கு நல்ல அந்த கேரட்டு நல்லா பிரிஞ்சு நமக்கு நிற்கட்டும். இந்த நேரத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை, கட்டாயம் சர்க்கரை பயன்படுத்திக்கலாம். சர்க்கரை போடுறவங்க சர்க்கரை போட்டுக்கலாம், இல்லை வெல்லம் வேணும்னாலும் வெல்லம் பயன்படுத்திக்கலாம். நல்லா போட்டு கிண்டி கிளறிட்டு இப்போ அது மேலே கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் அப்படியே தூவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த முந்திரியையும் போட்டு அருமையாக நம்ம கிண்டும்போது பார்த்திங்கனாக்கா செம்மையான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பாயசம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது. இப்போ பாருங்கள், சர்க்கரை போட்டும் கேரட்டை போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த ஜவ்வரிசி எடுத்து வச்சிடணும் இல்லையா, வேக வச்சு இதை அப்படியே எடுத்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு அப்படியே கிண்டி கிளறிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஸ்டீமில் வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் அந்த திக்னஸ் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பர். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தான ட்ரிங்க்கும் கூட. நம்ம கேரட்டை வந்து எந்த விதத்துலையும் அதை வீணாக்காமல் அப்படியே வந்து மிக்சியில் அடித்து எடுத்து போட்டு நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். சூப்பர், அருமையான கேரட் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்த பதிவில் பார்க்கலாம்.